ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பல்லாவரத்துல ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீட்டில் யூஸ் பண்ண ஜார் எல்லாம் இருக்கு. இது உப்பு ஜாரு, ஊறுகாய் போட்டு வைக்கிற ஜார் எல்லாம் இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சின்னதெல்லாம் 60 rupees, பெரிய சைஸ் ஜார் எல்லாம் 120 rupees, இன்னும் அதோட பெரிய ஜார் வந்து 180 rupees. ஸோ கலர் ஜார் எல்லாம் பாத்தீங்கன்னா 150 rupees, சின்ன சைஸ் ஜாரு கலர்ல வந்து 100 rupees. ஸோ இது கேஜி வைஸ்ல சொல்றாங்க. ஒரு கேஜி பெரிய ஜார் வந்து 250 rupees. ஸோ கலர் வச்சு இன்னும் அதோட பெரிய ஜார் வந்து 450 rupees வரையும் இருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் இருக்கு. ஸோ கிளாஸ் வந்து ஒரு பீஸ் வந்து சின்னது வந்து 60 rupees, கொஞ்சம் அதை விட பெருசு வந்து 80 rupees. ஸோ இப்போ நீங்க செட்டா கூட எடுத்துக்கலாம். செட்டா எடுத்தீங்கன்னா 360 rupees. ஸோ அதுல வந்து 6 pieces இருக்கும். ஸோ இன்னும் வேற டிசைன்ஸ் உள்ளது வந்து 350ல இருந்து 450 வரையும் இருக்கு கிளாஸஸ். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பானை எல்லாம் இருக்கு. மண்பானை வந்து 350ல இருந்து 450, அகைன் 550 to 650 வரையும் இருக்கு. ஸோ இதெல்லாம் கீழே பாத்தீங்கன்னா நம்ம அம்மி கல்லு. இது வந்து சின்னது 550, அதை விட பெருசு 850, ரொம்ப பெருசு வந்து 1050 வரையும் இருக்கு. ஸோ 3 வெரைட்டியா வச்சிருக்காங்க கல்லு. அடுத்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இடிக்கிறது. பெருசு வந்து 150, சின்னது வந்து 120. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் சேர் இருக்கு. பிளாஸ்டிக் சேர் ரேட் வந்து என்ன சொன்னாங்கன்னா 400ல இருந்து 450 rupees வரையும் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சின்ன சைஸ் குழந்தைங்களுக்கான சேர் கூட இருந்தது. ஸோ அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 300 rupees. அந்த எல்லோ கலர்ல இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் சின்ன சேர். இந்த சின்ன சேர் ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், ஸ்கை ப்ளூ இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து 300 rupees. குவாலிட்டி இருக்கு, பட் நம்ம பார்த்து வாங்கணும். பிரைஸ் கூட பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வால் கிளாக் இருந்தது. ஸோ வால் கிளாக் வந்து 100ல இருந்து 300 rupees வரையும் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து லெகின்ஸ் ஃபிக்ஸடா ரேட் போட்டிருக்காங்க 100 rupees. இது வந்து குவாலிட்டி எப்படி இருக்கும் நமக்கு தெரியல. ஸோ எல்லாமே ஃபிக்ஸடா 100 rupees போட்டிருக்காங்க. நைட்டில இருந்து லெகின்ஸ் எல்லாமே வந்து 100 rupees வச்சிருக்காங்க. எல்லா கலர்ஸும் இருக்கு, பட் அகைன் குவாலிட்டி தெரியல எப்படி இருக்கும்னு. ஸோ இது வந்து பில்லோ கவர் வச்சிருந்தாங்க. இது நம்ம பிரைஸ் கேட்கல, பில்லோ கவர்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி அதே பானை. ஸோ அதெல்லாம் நம்ம ரேட் கேட்கல. இதுலயுமே கிளாஸஸ் இருக்கு, சில்வர் பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள் இதெல்லாம் இருக்கு, விளக்கு இருக்கு. பிரைஸ் கேட்கல. டிஃபன் பாக்ஸஸ் எல்லாமே இருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா பர்ஸ் பாத்தீங்கன்னாச்சுன்னா 140 rupeesல இருந்து 250 rupees வரையும் இருக்கு. ஸ்டார்டிங் ரேட் வந்து 140 rupees. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக் இருக்கு. பேக் ரொம்ப குவாலிட்டியா தெரிஞ்சது, பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. பேக்கோட ரேட் பாத்தீங்கன்னா 450 rupees. லெதர் பேக்ஸ் நல்ல ஒர்த்தா தெரிஞ்சது பாக்குறதுக்கு. ஸோ இதோட குவாலிட்டி பார்த்தோம், நல்லா இருந்தது. பேக் வந்து நல்லா இருக்கு. பிரைஸ் நீங்க பார்கெயின் பண்ணி கேட்கலாம். மிரர், வீட்ல யூஸ் பண்ற மிரர் வந்து பெரிய சைஸ் வந்து 480 rupees, சின்னது வந்து 220ல இருந்து 240. குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் வந்து வேரி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அகைன் நம்ம பார்கெயின் பண்ணிக்கலாம், பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லிப்பர்ஸ். இதுக்கு நம்ம பிரைஸ் கேட்கல. ஸோ ஸ்லிப்பர்ஸ், வீட்டுக்கு யூஸ் பண்ற மேட் எல்லாமே இந்த செக்ஷன்ல இருந்தது.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ், இது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பாக்குறோம் இல்லையா அந்த ஒயிட் கலர், இது வந்து மாடப்புறா. இதோட பிரைஸ் 1200. அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல ஒரு புறா இருக்கும், அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது, டான்ஸ் பண்ணிட்டே இருக்குது. ஸோ அதோட பேர் சொன்னாங்க, அது எனக்கு கரெக்டா புரியல. டான்சிங் புறா. அதோட பேரோட ரேட் பாத்தீங்கன்னா 2000 rupees. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வச்சிருக்காங்க. புறாலே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இந்த மாடப்புறா ரொம்ப அழகா இருந்தது, ஒயிட் கலர்ல. இதுதான் டான்சிங் புறா, தலையை டான்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கும் ஃபுல்லா. டான்சிங் புறா தான் இது, அது பக்கத்துல உள்ளது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோழி குஞ்சு. இது வந்து டிஃப்ரெண்டான கோழி குஞ்சுன்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பீஸ் வந்து 80 rupees. இது நார்மல் இல்ல, டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்றாங்க. பிளாக் கலர்ல இருக்கிறது வந்து 60 rupees. ஒரே ஒரு பீஸ் வந்து 60 rupees. லவ் பேர்ட்ஸ் வந்து 150 rupees. பேர் வந்து 150 rupees. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து பெட் அனிமல்ஸ்குள்ள ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதோட பாக்ஸஸ், அப்புறம் அதோட வீடு, அது எல்லாமே வச்சிருக்காங்க. தெனை, குருவிகளுக்குள்ள கூடு எல்லாமே வச்சிருக்காங்க. இதுல பிரைசஸ் கேட்கல நம்ம. ஸோ இதுல A to Z எல்லாமே இருக்கு. பெட்டுக்குள்ளது எல்லாமே இருக்கு, பேர்ட்ஸுக்கும் இருக்கு, டாகுக்குள்ள பப்பீஸ்குள்ளது இருக்கு, கேட்டுக்குள்ளது இருக்கு, எல்லாமே இருக்கு. அது ஃபுட் சாப்பிட்றதுக்குள்ள பிளேட்டு எல்லாமே இதுல வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேர்ட்ஸுக்கு உள்ள ஃபுட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொமேரியன் ரொம்ப கியூட்டா இருந்தது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4000 rupees. 42 days பப்பி. ஸோ ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த பப்பி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது 42 days தான். இது சேம் பிரைஸ் 4000 rupees. அது வந்து மினி பப்பி, மினி பொமேரியன். அது ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். இது வந்து நார்மல் பப்பி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராபிட் இருந்தது. ராபிட்டோட பிரைஸ் கேட்டோம், கரெக்டா ஞாபகம் இல்ல. கோழி வச்சிருக்காங்க. இந்த கோழி வந்து என்ன சொல்றாங்க, ஒரு கோழி வந்து 500 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க. நாட்டு கோழி அவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 கோழி 1000 rupees சொல்லி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. கோழி, சேவல் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த பாட்டி. நெக்ஸ்ட் ஆடு வந்து எல்லாமே 5000 rupeesல இருந்து 7000 rupees வரை இருக்கு. சைஸை பொறுத்து சேல் பண்றாங்க. இது வான்கோழி. இந்த வான்கோழியோட பிரைஸ் என்னன்னா பேரா 3500 rupees கொடுக்குறாங்க. இது வந்து பக்கோட பேர் வந்து வாங்குனீங்கன்னா 12000 rupees. சிங்கிள் பீஸ் தரத்துக்கு கூட ரெடியா இருக்கிறாங்க. 8000 rupees. அதுவும் கியூட்டா பாவமா உட்கார்ந்துட்டு இருக்குது. இது பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ராஜபாளைய நாய். இது வந்து ஹைபிரிட் பப்பி. ஹைபிரிட் கோல்டன் ரெட்டிவரும் லேப் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு 2000 rupeesக்கு இவங்க வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டும் மிக்ஸ் பண்ணதுனால அந்த பிரைஸ். இது பாத்தீங்கன்னா இதோட பேர் வந்து சிப்பி பாறை பப்பி. இதோட ரேட் வந்து 6000 rupees. அப்புறம் இந்த பிரவுன் கலர்ல இருக்கு இல்லையா, அதோட பிரைஸ் வந்து 12000 rupees. இதுல பொமேரியனும் இருக்குது.
பொமேரியன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேட், இது ஃபாரின் கேட் அப்படின்றாங்க. ஸோ ஒரு பீஸ் வந்து ஒரே ஒரு சிங்கிள் கேட் வந்து 8000 rupeesக்கு சேல் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ராபிட் இருந்தது. அகைன் பப்பீஸ். இது வந்து மினி பப்பி. இது வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும், அதுக்கு மேல வளராது. நாங்க 4000 rupees சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த ஹைபிரிட் பப்பி. நம்ம கேட்கும்போது பிரைஸ் வந்து 3500 சொன்னாங்க. ஆனா அவங்க ஆல்ரெடி சேல் பண்ணிருக்காங்க, 2000 rupeesக்கு சேல் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம பார்கெயின் பண்ணி கேட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிரைஸ் தருவாங்க, ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இதுதான் மினி பப்பி, இவ்வளோதான் வளரும் அப்படின்னாங்க. இது ரொம்ப டயர்டாகி தூங்கிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டக்கு. இதோட பிரைஸுமே கரெக்டா தெரியல நமக்கு. வான்கோழி, டக்கு, கோழி குஞ்சுகள், கருவாளி, நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷூ, ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இது பிரைஸ் நம்ம கேட்கல ஆக்சுவலா. வாட்சஸ் ரொம்ப நல்லா இருந்தது. வாட்சஸ் வந்து 120 rupeesல இருந்து 1300 வரையும் இருக்கு அப்படின்றாங்க. அகைன் பார்கெயின் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். குழந்தைங்களுக்கான வாட்சஸும் இருக்கு, பெரியவங்க யூஸ் பண்ற வாட்சஸும் இருக்கு. கோல்டன் வாட்சஸ், வார் வாட்சஸ் எல்லாமே இருந்தது. சில்வர் வாட்சஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். இது வந்து நம்ம தோட்டம்லாம் வச்சிருந்தோம்னா அது கிளீன் பண்றதுக்குள்ள ப்ராடக்ட்ஸ். வீட்டுல யூஸ் பண்ற கத்தி, அருவா, சுத்தியல், அப்புறம் நீங்க புல்லெல்லாம் வளர்ந்துச்சுன்னா கிளீன் பண்றது, தேங்காய் துருவுறது, இதெல்லாம் இருந்தது. பிரைஸ் கேட்கல. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் இருந்தது. ஸ்லிப்பர்ஸ் வந்து 50 rupeesல இருந்து 150 rupees வரையும் இருந்ததுன்னு சொன்னாங்க. அகெயின் ஒர்த்தா அப்படிங்கிறது தெரியல, பட் ஆனா 50ல இருந்து 150 வரைக்கும் இருக்கு ஸ்லிப்பர்ஸ் இதுல. நைட்டி வச்சிருந்தாங்க. இதுல வந்து 3 பீஸ் நைட்டி வந்து 500 rupees அந்த மாதிரி சொல்றாங்க. காட்டன் நைட்டிஸ், வீட்டுக்கு யூஸ் பண்ற மேட், பில்லோ கவர், இன்ஸ்கர்ட் எல்லாமே வச்சிருந்தாங்க. அதுதான் நீங்க வந்து குவாலிட்டி மட்டும் செக் பண்ணிட்டு கரெக்டா இருக்கா, பிரைஸ் வர்த்தான்னு பார்த்துட்டு வாங்கணும். பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். இது எல்லாமே 100 rupees. நெக்ஸ்ட் வந்து டி-ஷர்ட், ஷர்ட் வச்சிருக்காங்க. டி-ஷர்ட் வந்து 200 rupees, ஷர்ட் வந்து 300 rupees.
ஜர்க்கின் ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500. எனக்கு வர்த்தும் தோணுச்சு, குவாலிட்டியாகவும் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெதர் ஜாக்கெட் வச்சுருந்தாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 1500. இதுவுமே நல்லா இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது, உழைக்கும். இந்த மெட்டீரியல் கூட நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள், கடாய், தோசைக்கல், தேங்காய் துருவுறது, இது எல்லாமே, கத்தி, இது எல்லாமே இருந்தது. ப்ரைஸ் எதுவுமே நம்ம கேட்கல. பணியாரம் ஊத்துற சட்டி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேபிள். இது வந்து சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும், பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைஸ் நம்ம கேட்டோம். ஸோ இந்த டேபிளோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 150 rupees, குறைச்சி 120 வரைக்கும் தரேன் அப்படின்னாங்க. நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் பக்கத்துல இருந்தது, வீட்டுக்கு யூஸ் பண்ற பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தது. அந்த ஜாக்கெட் மாதிரியே இந்த பேக் எனக்கு ஒர்த்துன்னு தோணுச்சு. இந்த பேக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 950 rupees. ஸோ 950ல இருந்து 1200, கொஞ்சம் பெரிய சைஸ் பேக்னா 1200. இதுவுமே நல்லா இருந்தது, குவாலிட்டியா இருந்தது இந்த பேக். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மெஷின் வச்சிருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400, 700, 1100 வரைக்கும், 11,000 வரைக்கும் வச்சிருக்கிறாங்க அவங்க. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரை வச்சிருக்காங்க. மறுபடியும் பேக் தான். ஸோ இது நம்ம அதனால ப்ரைஸ் கேட்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், வீட்டுக்கு யூஸ் பண்ற டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருந்தது. வாட்டர் பாட்டில்ஸ், ஸோ விளையாடுற ஜாமா, குழந்தைங்களுக்கானது எல்லாமே இருந்தது. இதுல கால்குலேட்டர் கூட இருக்கு. ஸோ இதுல வந்து சில்வர் பாத்திரங்கள் வச்சிருந்தாங்க. இது வந்து 2 கரண்டி வந்து 90 rupees. ஸோ 2 பிளேட் வந்து 100 rupees. டிஃபன் பாக்ஸஸ் வச்சிருக்காங்க. இட்லி பாத்திரம் நல்லா இருந்தது. ஒண்ணு மட்டும் நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம். இட்லி பாத்திரம் வந்து சின்ன சைஸ் வந்து 450 rupees. அது தவிர டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்காங்க. இது வந்து 5 + 4 9 இட்லி வைக்கிற மாதிரி உள்ள பாத்திரம், 450 rupees. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுடிதார் மெட்டீரியல் வந்து 350 rupeesல இருந்து இருக்கு அப்படின்னாங்க. இது குழந்தைங்களுக்கானது. 4 பீஸ் வந்து 100 rupees. 4 பீஸ் செட்டு வந்து 100 rupees. ரஃப் யூஸ்க்கு, வீட்டுக்கு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஷால், பேண்ட் இதெல்லாம் இருந்தது. பலாசோ இதெல்லாமே இருந்தது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். வீட்டில் யூஸ் பண்ற பொருட்கள் இருந்தது. இதெல்லாம் நிறைய டாய்ஸ் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எந்த டாய் எடுத்தாலும் 100 rupees. டெக்கரேட்டிவ் ஃப்ளவர்ஸ் இருந்தது. இந்த ஃப்ளவர்ஸ் வந்து 2 பீஸ் வந்து 250 rupees. இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஃப்ளவர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லா கலர்ஸ்லயுமே வச்சிருந்தாங்க. ஆரஞ்சு, எல்லோ, பிங்க் நல்லா இருந்தது.
நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்படிகம் அது மாதிரி இருந்தது, ருத்ராட்சம், ராசிக்கல், மோதிரங்கள் அது மாதிரி இருந்தது. டூப்ளிகேட்டா அது கரெக்டா நமக்கு தெரியல, எவ்வளவு ஒர்க்குன்னு தெரியாது. பட் இதெல்லாம் இருந்தது, பாசி ஐட்டங்கள் இதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் இருந்தது. கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து ஒரு பீஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் வேரி ஆகுது. இந்த பிளெயின் பிங்க் கலர்ல இருக்கிற கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து ஒரு டசன் வந்து 80 rupees சொல்லியிருந்தாங்க. இங்க பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் இருந்தது. இது வந்து நீங்க சும்மா டைம் பாஸ்க்கு வந்துட்டு போகலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய இருக்கு, வாங்கலாம். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் நிறைய இருந்தது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பர்ஃப்யூம் வந்து 3 பாட்டில்ஸ் இருக்கு ஒரு பேக்ல. ஸோ பெர் பீஸ் 100 வச்சு 300 rupeesனு சேல் பண்றாங்க. ஸோ சிங்கிள் பீஸ் நம்ம லேடி பூ அது எடுத்தோம். அது வந்து ஒரு பீஸ் வந்து 200 rupees. அது எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஆக்சுவலா தெரியல, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ப்ரைஸ் கம்மியா வச்சு இங்க கொடுக்குறாங்க. $100 ml பாட்டில். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 50 கிராமுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிருக்கிறாங்க. கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, பட்டாணி. ஸோ இது எல்லாமே 50 கிராமுக்கு பேக் பண்ணிருக்காங்க. ஒரு பேக்கெட் வந்து 10 rupees. ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே இருக்கு. வீட்டுக்கு யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாமே, பாஸ்தா எல்லாமே பேக் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாக் இருந்தது. லாக் சின்ன சைஸ், பெரிய சைஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. எகெயின் இதுவுமே பிரைஸ் தெரியல நமக்கு. அம்பர்லாஸ் இருந்தது. சைக்கிள் லாக் இருந்தது, 2 வீலர் லாக் இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அம்பர்லா செக்ஷன். ஸோ இதுல அம்பர்லாவில் வந்து ரொம்ப கியூட்டா இருந்தது, குழந்தைங்களுக்கான அம்பர்லா. அம்பர்லா வந்து 160 and 180 rupees இருந்தது. நெய் பாத்தீங்கன்னா 150 rupees ஒரு பாட்டில். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெட்ஷீட். இது வந்து கிங் சைஸ் பெட்ஷீட் வித் பில்லோ கவர், டபுள் பில்லோ கவர். இது வந்து 750 சொன்னாங்க. பார்கெயின் பண்ணா 500க்கு கொடுத்தாங்க. இது எனக்கு மெட்டீரியல் கொஞ்சம் வர்த்தா தோணுச்சு, காட்டன் மெட்டீரியல். நிறைய கலர்ஸ் வச்சிருந்தாங்க. ஓபன் பண்ணி செக் பண்ணினோம், நல்லா இருந்தது. இது வர்த்து வாங்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கான ஸ்வெட்டர்ஸ், சாக்ஸ் இதெல்லாமே இருந்தது. பில்லோ கவர் இதெல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் செக்ஷன். ஃபர்னிச்சர்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து புதுசும் இருக்கு, ஓல்டு ஃபர்னிச்சரும் இருக்கு. நீங்க பார்த்து வாங்கணும். ஃபர்னிச்சர் வந்து இப்போ இந்த செட்டு வந்து 5500 சொன்னாங்க.
ஃபர்னிச்சர் நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கணும். ஏன்னா நிறைய பேர் சேல் பண்ணிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. ப்ரைஸஸ் எல்லாம் நம்மளால கேட்க முடியல. ரொம்ப அதிகமான கூட்டம் ஃபர்னிச்சர் சைட்ல இருந்தது. ஆக்சுவலா இந்த மார்க்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லாவரத்துல ஸ்டார்ட் பண்ணி திருசூலம் வரைக்கும் போகுது. ஃபுல்லா இருக்கு, எல்லாமே எல்லா பொருளும் இருக்கு. நம்ம வந்து வாங்குறதுக்கு பிரைஸ் கொஞ்சம் கம்மியா, நம்ம குவாலிட்டியா இருக்கான்னு செக் பண்ணி வாங்கலாம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து 5 ஷார்ட் வந்து 500 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க. 3 டிஷர்ட் வந்து 1000 rupees. சாரி 4 டிஷர்ட் வந்து 1000 rupees. பேண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி. ஸோ குவாலிட்டியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம வாங்கலாம். A to Z எல்லாமே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பேக், வாட்டர் பாட்டில்ஸ், ஃப்ரூட் கட்டர் எல்லாமே இருந்தது இந்த ஏரியாவில். டவல்ஸ், பேக், பிக் ஷாப்பர், ஃபிஷ்ஷஸ் இருந்தது. ஃபிஷ்ஷஸ் ரேட் கேட்க முடியல, வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. ஸ்டார்டிங்ல ஃபிஷ் இருந்தது, பாட்டில்ல வச்சிருக்காங்க. ஒரு பாட்டில், சின்ன பாட்டில் ஃபிஷ் வந்து 80 rupees. கலர்ஸ் உள்ள ஃபிஷ்ஷஸ் வந்து பாட்டில் வந்து 100 rupees அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சேல் ஆயிட்டு இருந்தது. ஃபுல்லா அதில் நிற்கவே முடியாது, அவ்வளோ ரஷ் இருந்தது. ஸோ ஜஸ்ட் பார்த்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் தான். ஃபர்னிச்சர்ஸ் நான் திரும்ப சொல்ற மாதிரி தான், புதுசும் இருக்கு பழசும் இருக்கு. நீங்க அவங்கள்ட்ட செக் பண்ணி, பட் ரேட் வந்து நம்ம பார்கெயின் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கு. ரெகுலரா அதே பர்சன்ஸ் தான் வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்றாங்க. ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏதாவதுன்னா திரும்ப அவங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பரும் வாங்கிக்கலாம். இதுவுமே பிரைசஸ் நம்மளால கேட்க முடியல, ஏன்னா ரொம்ப ரஷ்ஷா இருந்தது. அகைன் இது சேல் ரொம்ப போயிட்டு இருந்தது. ஸோ என்னென்ன ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு, சோஃபாஸ் நிறைய இருந்தது. சோஃபா 3 seater 5 seater எல்லாமே இருந்தது. ஸோ ஜஸ்ட் கவர் பண்ணினோம், என்னெல்லாம் சோஃபா இருக்கு, என்ன வெரைட்டிஸ், கலர்ஸ் என்ன இருக்குன்னு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நீங்க போய் பார்க்கலாம். பீரோஸ் இருந்தது, பூஜைக்குள்ள ரேக் இருந்தது. கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் இருந்தது, ஸ்டடி டேபிள் இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா பெட் இருந்தது. அதுதான், இது எதுவுமே பிரைஸ் கேட்க முடியல. ஸோ ஜஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம். சின்ன சைஸ் பூஜை செட்டு, சின்னது பெருசு எல்லாமே இருந்தது. ஸோ இது ஃபுல்லாவே ஃபர்னிச்சர் ஏரியா. லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபர்னிச்சர்ஸ் தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல காய்கறிகள் எல்லாமே இருக்கு, சோஃபா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது டீ டேபிள் ரொம்ப நல்லா இருந்தது. இதோட பிரைஸ் வந்து 2000, 1500, 1800 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ரோஸ் உள்ளது அப்படின்னாங்க. அகைன் குவாலிட்டி பார்த்துக்கணும். இந்த ஃப்ளவர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, சிங்கிள் பீஸ் ஃப்ளவர்ஸ். சேர்ஸ் இருக்கு. சேர்ஸ் வந்து 2000ல இருந்து 5000 rupees வரையும். ஒர்க்கிங் சேர்ஸ் இது எல்லாமே. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சேர், ரொட்டேட் சேர் இது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வெஜிடபிள்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸும் இங்கே இருந்தது. கீரை இருந்தது இங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கீரை இருந்தது. கீரை வந்து பிரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, கரெக்டா 30 rupees நினைக்கிறேன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே வெஜிடபிள்ஸ் தான். ஃப்ரெஷ்ஷா இருந்தது. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்ல வெஜிடபிள்ஸா தான் இருந்தது. ஸ்ட்ராபெரி பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து 60 rupees சொல்லிடுறாங்க. ஆப்பிள் வந்து
அது மொத்தமா ஒரு ஆப்பிள் வந்து 100 rupees. இது ஆரஞ்சும் அதே மாதிரி தான் 100 rupees. லாஸ்ட்ல கொஞ்சம் நிறைய நம்பர்ஸ் இருக்கிறது வந்து 150 rupees அப்படின்னு வித்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற கத்தி, சீப் ஐட்டங்கள், திருவல், இது மாதிரி இருந்தது. தேங்காய் கீரி இது எல்லாமே இருந்தது. அரிப்பு ஐட்டங்கள் அது மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து பெரிய சைஸ் கத்தி வந்துட்டு 150 rupees அண்ட் சின்னது பார்த்தீங்கன்னா 100 rupeesக்கு இருக்கு. எல்லா வெரைட்டி ஆஃப் நைஃபும் வச்சிருக்காங்க இவங்க. கேஸ் லைட்டர் வச்சிருந்தாங்க, மத்து வச்சிருக்காங்க, எல்லாமே A to Z எல்லாமே இருக்குதுக்குள்ள. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லஞ்ச் பேக்ஸ். ஸோ லஞ்ச் பேக், அப்புறம் வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஸ்லிம் பேக் எல்லாமே இருந்தது. இது நல்லா இருந்தது இந்த பேக்ஸ் எல்லாமே. சைட்ல தொங்குற பேக் எல்லாம் வந்து 150, 100 rupees. இது வந்து 150 rupees. இது லஞ்ச் பேக் எல்லாம் 150 rupees. ஜூட் பேக்ஸ் இருந்தது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது 150 rupees. இது எல்லாமே வந்து 100 rupees. இந்த பேக் எல்லாமே 100 rupees. இந்த பேக் எல்லாமே 100 rupees. மேல தொங்குது இல்லையா சைடுல, இது எல்லாமே 100 rupees. இது எல்லாமே 100 rupees. எல்லாமே இதெல்லாம் 150 rupees. இதெல்லாம் 100 rupees பேக். இந்த பேக் நல்லா இருந்தது. இது 150 rupees. சாக்ஸ் இருந்தது. இது வந்து லேடிஸ்குள்ள சாக்ஸ் இருந்தது, ஜென்ஸ்குள்ளது இருந்தது, குழந்தைங்களுக்கான சாக்ஸும் வச்சிருக்காங்க. இது 3 பீஸ் வந்து 100 rupees. பிராண்டட் இல்ல, பட் ஆனா இது வந்து 3 பீஸ் 100. கீழே வந்து ஓப்பனா இருக்குது 4 பீஸ் வந்து 100 rupees. ஃப்ரூட்ஸ் மறுபடியும் ஃப்ரூட்ஸ் வந்து கிரேப்ஸ் எல்லாம் இருந்தது. கிரேப்ஸ், ஆரஞ்சு, கோவா, பொமக்ரானட் எல்லாமே இருந்ததுங்க. இந்த வத்தல், மல்லி, பூண்டு எல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ற பொருட்கள் இருந்தது. எல்லாமே வர்த்து குவாலிட்டியா இருக்கு பொருள் எல்லாம். பூண்டு 1 கிலோ 300 ரூபாய் போட்டிருந்தாங்க. மலை பூண்டும் இருந்தது, நாட்டு பூண்டும் இருந்தது. வீட்டுக்கு யூஸ் பண்ற மேட் இருந்தது. இது பிரைஸ் கரெக்டா ஞாபகம் இல்ல. 3 பீஸ் 100 rupees நினைக்கிறேன். எல்லா வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸும் இருந்தது. பப்பாயில இருந்து ஆப்பிள், ஆரஞ்சு, பெரிய நெல்லிக்காய், ஸ்ட்ராபெரி, ஸோ எல்லா ஃப்ரூட்ஸுமே, டிராகன் ஃப்ரூட் எல்லாமே இங்கே இருக்குது. A to Z எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எல்லா ஃப்ரூட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் கொஞ்சம் சீப்பான அமௌண்ட்டில் வாங்குற மாதிரி இருக்கும்.
பனானாஸ், கிரேப்ஸ் எல்லாமே இருந்தது இதுல. பெரிய வெங்காயம் பாத்தீங்க அப்படின்னா 2.5 கிலோ 100 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தக்காளி பாத்தீங்கன்னா 4 கிலோ 100 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நல்ல தக்காளியா இருந்தது. வெங்காயமே நல்ல குவாலிட்டியான வெங்காயமா தான் இருந்தது, கெட்டு போனதெல்லாம் இல்லை. சாத்துக்குடி பாத்தீங்கன்னா 1.5 கிலோ 100 ரூபாய். அடுத்தது மாதுளப்பழம் பாத்தீங்கன்னா 1 கிலோ 150 ரூபாய் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழம் வந்து 2 வெரைட்டி வச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு பீஸ் வந்து 100 ருபீஸ். நான் வந்து 1 கிலோன்னு நினைச்சிட்டேன். ஆனால் ஒரே ஒரு பீஸ் வந்து 100 ருபீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாம் திருச்சியிலேருந்து இங்கே கொண்டு வரதான் சொன்னாங்க. எல்லா பழமும் அங்கேருந்து இங்கே வருது அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து 150 ருபீஸ். சைஸை பொறுத்து அவங்க ப்ரைஸ் வேற வச்சிருக்காங்க. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கருவாடு. இது வந்து சீலா கருவாடு, வாழை எல்லாமே வச்சிருந்தாங்க. இது வந்து 1/4 கிலோ வந்து 80 ருபீஸ் சொன்னாங்க. இது வாழை மீன் ஃபுல் சைஸும் இருக்கு, கட் பண்ணதும் இருக்கு. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கேஜின்னு சொன்னாங்க. கேஜி வந்து 1 கிலோ வந்து 400 ருபீஸ், 500 ருபீஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா பேக்டு, அதே மாதிரி 10 ருபீஸ்க்கு பேக்கெட் போட்டிருந்தாங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, வீட்டுக்கு யூஸ் பண்ற இந்த இதெல்லாம் பொரியல் பண்றதெல்லாம் இருந்தது. வெந்தயம் இருக்கு, ஜீரகம், பப்படம் இருக்கு, பெருஞ்சீரகம், மஞ்சள் தூள், இது எல்லாமே வச்சிருக்காங்க. 10 ருபீஸ்க்கு பேக் பண்ணி வச்சிருக்காங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே பேக் பண்ணி வச்சிருக்காங்க. பிரியாணி மசாலா எல்லாமே. வர்த்து இங்க வந்து பர்ச்சேஸ் பண்றது. Thank you viewers for watching our channel. Subscribe our channel and kindly share our channel. Thank you so much for watching. Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பல்லாவரத்துல ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீட்டுல யூஸ் பண்ண ஜார் எல்லாம் இருக்கு. இது உப்பு ஜாரு, ஊறுகாய் போட்டு வைக்கிற ஜார் எல்லாம் இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சின்னதெல்லாம் 60 ருபீஸ், பெரிய சைஸ் ஜார் எல்லாம் 120 ருபீஸ், இன்னும் அதோட பெரிய ஜார் வந்து 180 ருபீஸ். ஸோ கலர் ஜார் எல்லாம் பாத்தீங்கன்னா 150 ருபீஸ், சின்ன சைஸ் ஜாரு கலர்ல வந்து 100 ருபீஸ். ஸோ இது கேஜி வைஸ்ல சொல்றாங்க. 1 கேஜி பெரிய ஜார் வந்து 250 ருபீஸ். ஸோ கலர் வச்சு இன்னும் அதோட பெரிய ஜார் வந்து 450 ருபீஸ் வரையும் இருக்கு அப்படின்றாங்க.